ஓம் நமோ நாராயண. லக்ஷ்மீநாத ஸ்மராரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்தரிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தி. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் மலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். உலகளாவிய ஆன்மீக ஜோதிட ஆர்வலர்களே, ஜிஸ்கை மீடியாவின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சென்னை குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் ஸ்ரீயப்பதியான லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஜோதிஷ குருகுலத்தின் நிறுவனர், ஜோதிட ஆசிரியர், உங்கள் அனைவரின் ஜோதிட ஆலோசகர் பாலேந்திரனின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வரி ஆண்டில் பிளவ ஆண்டில் ஸ்வஸ்தி ஸ்ரீ சார்வரி ஆண்டு முடிஞ்சிடுச்சு, பிளவம் பிறந்திருக்கு. இந்த பிளவ ஆண்டின் சித்திரை திங்கள் முதல் வாரத்தில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதத்தின் பலன்கள், அந்த சித்திரை மாதத்தின் பலன்களை இப்பொழுது நாம் ராசி வாரியாக ஆய்வு செய்வோம். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த பிளவாண்டின் சித்திரை மாத பலன்களில் ரிஷப ராசி நண்பர்களுக்கு இந்த மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இப்போ ஆய்வு செய்வோம். ரிஷபாதிபதியாகிய சுக்கிரன், அதிபதி சுக்கிரன் உங்கள் இந்த மாதத்தினுடைய ஆரம்ப காலத்தில் மேஷத்தில் சூரியன் கிட்ட அஸ்தமனமாக இருக்கிற நிலைமை. அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் 12இல் மறைஞ்சிருக்கார். மறைந்தது மட்டுமல்லாது சூரியன் கிட்ட அஸ்தமனம்ங்கிற விஷயத்தில் இருக்கார். அது மட்டுமல்லாது உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 2க்கும் 5க்கும் அதிபதியாகிய புதனோ 12இல் மறைந்து சூரியன் கிட்ட அஸ்தமனங்கிற நிலைமையில் இருக்கு. 2 கிரகங்கள் அஸ்தமனம், முக்கியமான பிரதான கிரகங்கள் 2ம் அஸ்தமனங்கிற செயல்பாட்டில் சூரியன் கிட்ட அஸ்தமனமாயிருக்காங்கன்றது ஒன்று. மூன்றாவதாக உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய 9 சனீஸ்வரன் மட்டும் ஆட்சி பெற்று 9ஆம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கக்கூடிய தன்மை. அவருடைய பார்வையானது உங்களுடைய லாபஸ்தானத்தையும் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தையும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி உபஜயஸ்தானத்தையும் பார்ப்பதன் காரணமாக 2 கிரகங்கள் சூரியன் கிட்ட சுகாதிபதி கிட்ட மறைஞ்சிருந்தாலுமே மற்ற சனீஸ்வரருடைய ஆதிபத்தியம் மிகவும் உன்னதமான பலன்களை தரவல்லதாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 7-12 குடையவர் செவ்வாய், சப்தமாதிபதி கலஸ்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் அவருடைய நட்சத்திர சாரத்திலேயே, செவ்வாய் தன்னுடைய நட்சத்திர சாரத்திலேயே குடும்பஸ்தானத்தில் அமைந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும் உங்களோட கஷ்ட நஷ்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியையும் மகர ராசி என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகத்தையும் அவரது பார்வைகள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அமைந்த இடத்தை விட அந்த கிரகம் பார்க்கக்கூடிய இடத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் உன்னதமாக இருக்கும். அந்த தன்மையில் கலஸ்திர ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் 3இல், உங்கள் ராசியில் 2ல் காலபுருஷ தத்துவத்திற்கு 3இல் முயற்சி ஸ்தானத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்ல குடும்பஸ்தானத்தில் அமைந்து 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 9ஆம் பாவகத்தை பார்ப்பதன் காரணமாக குழந்தைகள் மேன்மை, அது மட்டுமல்லாது உங்களுடைய பெற்றோர்களுக்கு உண்டான மேன்மைகள், பெற்றோர்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள், நீங்கள் பெற வேண்டிய பாக்கியங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணணும், இந்த மாதம் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரனை அதிபதியாக கொண்டவர்கள் இல்லையா, சுக்கிரன் வேற 12இல் இருக்கார், விரயஸ்தானத்தில் இல்லையா. செலவு செய்யக்கூடிய தன்மையில் பொருளாதாரத்தை கொஞ்சம் இழந்தும் செலவு செய்து நல்ல விஷயங்களை பொருட்களை வாங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க. அத்தன்மையில் அவை அனைத்தையும் நிறைவேறும். நான் ராசிநாதன் விரயமானதுனால பொருள்கள் செலவாகிட்டு அதுக்கு ஒப்ப 12 குடையவன் தனஸ்தானத்தில் அமைந்ததன் காரணமாக உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையா, உங்கள் கலஸ்திரத்தினுடைய பர்ஸில் பணம் இருக்குது, அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அதை செலவழித்து நீங்கள் பாக்கியங்கள் அடையக்கூடிய தன்மைகளும் பிரதானமாக இருக்குது. இந்த மாதத்தில்
ராசிநாதன் 12 என்பதனாலும் உங்களுடைய புத்திக்குண்டானவன் புதனும் 12ங்கிறதுனால என்னன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், தூங்கலாமான்னு இருக்கும், படுத்துக்கலாமான்னு இருக்கும், இவங்க நம்ம பற்றி தப்பாக நினைக்கிறாங்களான்னு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ற தன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம், இந்த சித்திரை மாதம் இருக்கும். மே மாதம் 14ஆம் தேதி வரை என்று சொல்லி இந்த தன்மைகளுடைய இந்த மாதத்தில் குரு பகவானுடைய அனுகிரகமானது கர்மஸ்தானத்தில் பத்தில் குரு அப்படிங்கிற தன்மையில் 10 அமைந்த குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை 2ஆம் இடத்தை பார்க்குறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். அதே தனகாரகன் உங்களுடைய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை சிம்ம ராசியை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக சிம்மாதிபதியாகிய சூரியன் ராசிக்கு 12 மறைந்திருந்தாலும் அந்த 4ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதன் காரணமாக வண்டி வாகன போக்குவரத்து பயணங்கள் அனைத்துமே எளிதாக இருக்கும். ஆனால் பயணங்களுக்கு உண்டான செலவினங்கள் தான் அதிகமாக இருக்கும். பயணங்கள் சுபமாக அமைவதற்கு குரு பகவான் பார்வை உங்களுக்கு அனுகூல பிராப்தியை தரவல்லதாக இருக்கும். இந்த 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை தனகாரகன் பார்ப்பதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரம் மிக சிறப்பான பொருளாதாரங்கள் கிடைப்பதாகவும், அது எந்த வழியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டி வாகன வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், இல்லை பில்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம், இல்லை தொழிற்சாலைகளில் பணிபுரிக்கக்கூடிய தன்மையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி அப்படின்னும் போது ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த சுக்கிரனுடைய ஆதிபத்தில் இருக்கிறதால இந்த ஏலிசை நாடகத்துறை, சின்னத்திரை, பெரிய திரை அப்படிங்கிற சினிமா விஷயங்கள்லையும் இதில் கலை சார்ந்த விஷயங்கள், கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டு புரளிட்டக்கூடிய தன்மைகளும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சாணம் மெருகூட்டப்பட்டு பாக்யாதிபதியாகிய சனீஸ்வரருடைய பார்வை பெற்ற முயற்சி ஸ்தானத்தின் காரணமாக, உபஜய ஸ்தானத்தின் காரணமாக தொழில் மேன்மை சிறப்பானதாக அமையப்பெற்ற காலமாக இருக்கும். ராசியிலேயே ராகு பகவான் அமைந்திருக்கார். அந்த தன்மையினால பெருசாக திட்டமிடாதீங்க. விரயஸ்தானம் அதிகமாக இயங்குவதன் காரணமாக திட்டங்களை கொஞ்சம் குறைச்சி செஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்த 100 பங்கு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 100 முடியுங்கிற எதிர்பார்க்காதீங்க. ஒரு 40%, 50% சக்ஸஸ் ரேட் இருக்குங்கிறதுனால பெரிய திட்டமிடுதல், அகல கால் வைக்கிற தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியில் ராகு, சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ல் கேது அமைந்திருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது மே மாதம் துவங்கும் போது புதனுடைய சஞ்சாரமும் ராசிக்குள்ளே ரிஷபராசிக்குள்ளேயே சுக்கிரனுடைய சஞ்சாரமும் ரிஷபத்தில் அமைவதன் காரணமாக இந்த மாதத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் அஸ்தமனம்ங்கிற தன்மையை நீங்கி வெளிவந்து ராசியிலேயே அமைந்து சப்தமஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் உன்னதமான, அதாவது ஏப்ரல் மாதம் 29 தேதிக்கு பிறப்பு மிகவும் உன்னதமான பலன்களை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரனும் தரப்போகிறாங்க. அது சப்தமஸ்தானத்தை இந்த 3 கிரகங்களும் பார்ப்பதன் காரணமாக, ராகு மட்டுமல்லாது சுக்கிரனும் புதனும் இணைந்து உங்கள் சப்தமஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக கலஸ்திர மேன்மை சிறப்பானதாக இருக்கும். கூட்டுத்தொழில் முயற்சிகள் சிறப்பானதாக இருக்கும். அது மட்டுமல்லாது உங்கள் கூட்டாளிகள் சிறப்பாக செயல்படுவார்கள். உங்களுடைய உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் மிகவும் அந்யோன்யமாக உங்கள் உல்லாசத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடன் இணைந்து செயல்படக்கூடிய தன்மைகளும், அனைவருடைய அரவணைப்பும் ஆதரவும் பெறக்கூடிய தன்மைகளாகவும், நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய தன்மைகளும் சிறப்பானதாக அமைந்த மாதமாகவே இந்த மாதம் தென்படுகிறது. நண்பர்களே, இத்தன்மைகள் புரிந்திய இந்த மாதத்தில் சந்திரன், உங்களுடைய 3ஆம் பாவகாதிபதியாகிய சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி பகல் 12 முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய, தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலமானது சந்திராஷ்டமத்தை தரவல்லதாக அமையப்பெற்று சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால, அது மட்டுமல்லாது சந்திரன் அஷ்டமத்தில் அமைந்த 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால கோபதாபங்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மை. செவ்வாய் 2ல் இருக்கிறதுலே வாக்கில் கம்பீரம் இருக்கலாமே, என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் தெரியாமல் வார்த்தைகள் வெளிவரக்கூடிய தன்மைகளை சந்திரனும் அந்த 2ஆம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக தேவையற்ற வார்த்தைகள், தேவையற்ற விஷயங்கள், ஏதோ தைரியமாக பேசிட்டோம் தைரியமாக சொல்லிட்டோன்னு தோணுமே தவிர அந்த வார்த்தைகளுடைய
அது எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிமாணமானது மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வன்மையிலும் அந்த தன்மையிலும் உங்களுக்கு அபகீர்த்தி அவச்சொல் கொண்டு வரக்கூடிய தன்மைகள் இருக்குங்கிறதுனால கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள் இந்த சந்திராஷ்டம காலத்தில். அது மட்டுமல்லாது உங்களுடைய லாபாதிபதியாகிய 11ஆம் பாவகாதிபதியாகிய குரு பகவானுடைய பார்வை லாப 10ஆம் இடத்தில் கர்மஸ்தானத்தில் நின்று அவர் அளிக்கக்கூடிய இந்த சுகங்கள், அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக புதிய வீடு வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய தன்மைகளும், புதிய வீடுகளுக்கு குடிபோகக்கூடிய தன்மைகளும், நூதனமாக குடிபோகலாம், இல்லைன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆயிடுச்சு வேறு வீட்டை மாற்றிக்கலாங்கிற தன்மையில் வீடு மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்கலாம். ஆகவே அதுவும் சுகத்தன்மையாக இருக்கும். குழந்தைகளுக்கு திருமண முயற்சிகள் மாதத்தின் பிற்பகுதியில் மே மாதம் துவங்கி பிறகு, அதாவது ஏப்ரல் 29 தேதிக்கு பிற்பாடு உங்களுடைய குழந்தைகளுக்குண்டான திருமண முயற்சிகள் நன்கு அந்த ஏற்பாடுகள் சிறப்பானதாக அமையப்பெற்று அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைத்து அந்த உறவின் முறைகள் வரக்கூடியதாகவும் அந்த திருமண முயற்சிகளுக்குண்டான ஏற்பாடுகள் இனிதாக நிறைவேறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் என்று சொல்லி, மேலும் அநேக நற்பண்புகளை நற்பலன்களை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் அடையப் போகின்றீர்கள் என்பதை மீண்டும் ஒருவதை உறுதிப்படுத்தி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகமும் கிரகங்களுடைய அரவணைப்பும் பூரணமாக உங்களுக்கு கிடைக்க வாழ்த்தி, மீண்டும் அடுத்த மாதம் இதே மாதபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் என்று சொல்லி அமைகின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.